ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என் கரங்களை தொட்ட உன் கரங்களிலேயே நீ ஆசைப்பட்டதையும் எதிர்பார்த்ததையும் அப்படியே முழுசாக ஒப்படைக்க போகிறேன். வரும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளில் உனக்கான ஒன்று உன் கைகளில் நீ ஆசைப்பட்டது போலவே வந்து சேரப்போகுது. கஷ்டம் கஷ்டம்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த உனக்கு இப்போது கஷ்டத்தின் கடைசி காலம் வந்துவிட்டது என் செல்லமே. இனி நீ எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்தாலே போதும். எல்லா விஷயங்களையும் சரிப்படுத்தி முறைப்படுத்தி நீ சந்தோஷப்படும்படி உன் வாழ்க்கையில் நான் நடத்தி முடிச்சிருவேன். தேவைக்கு உறவுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பெயர் பாசம் இல்லை, சுயநலம். எப்போதும் யாரிடமும் தேவைக்காக மட்டும் தேடி போகாமல் எப்போதுமே அவர்களிடம் அன்பு கொண்டு பேசுவதற்கென கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கு. இப்போ இருக்க மனிதர்களுக்கெல்லாம் யாருக்கும் யாரு கூடயும் பேசுகிறதுக்கு நேரம் இல்லையா. ஆனால் தேவைனா மட்டும் உடனே அவங்கக்கிட்ட பேசி எவ்வளவு நேரம்னாலும் அவங்களுக்காக காத்திருக்க தயாராக இருக்காங்க. அப்படி சுயநலத்துக்காக மட்டுமே மனிதர்களை எதிர்பார்க்காமல் எப்போதும் எல்லார் மீதும் அன்போடும் பாசத்தோடும் பேசக்கூடிய ஆளாக நீரு. நீ என்னதான் மாளிகையில் இருந்தாலும் உன் மனதை குளிர்விப்பதற்கு இந்த சாயப்பாவால் மட்டும்தான் முடியும். அதனால் உன் மனசை குளிர்விக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் நடத்தணும்னா நீ மனசளவில் எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய ஆளாக இரு. வாழ்க்கையில் நெருக்கடியும் கஷ்டமும் பிரச்சனைகளும் வரும்போது உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் மறைந்து போவார்கள். அவர்கள் உன்கிட்ட நல்லவங்களா போட்ட வேஷமும் களைஞ்சு போகும். இருந்தாலும் அதையெல்லாம் நினச்சி நீ வருத்தப்படாத. நானே கதி என நம்பியிருக்கும் உன் வாழ்வில் எல்லா பிரச்சனைகளையும் நீ தீர்த்து தாண்டி கடந்து வருவதற்கு நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை இன்பக்கடலில் மூழ்கும்படி நிச்சயமாக செய்வேன். உன்னை பெற்றெடுத்த தாயை விட ஒரு நொடி கூட விடாமல் உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்க நானே உனக்கு ஆனந்தமயமான வாழ்க்கையை அழகாய் அருளுவேன் என் செல்லமே. உன் மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்த எல்லா நினைவுகளும் இப்போ உன்னை விட்டு மறைய போகுது. பசுமையான பல நல்ல நினைவுகள் உன் நெஞ்சில் குடியிருக்க போகுது. நீ நினச்சி சந்தோஷப்படும்படியான நல்ல நிகழ்வுகளையும் நான் உனக்காக நடத்தி தரப்போகிறேன். உன் வாழ்க்கை பயணத்திற்கு நீ தயாராயிரு. கூடிய சீக்கிரமே உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் கட்டாயம் கொண்டு போய் சேர்ப்பேன். உன் மனசையும் நீ தயார் நிலவில் வச்சுக்கோ. நீ விரும்பியபடியே சீக்கிரமாக இந்த சாயப்பாவின் ஆலயத்திற்கு வந்து எனக்கு நன்றி சொல்லுவதற்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்க தான் போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கான வருமானம் இப்போது அதிகமாக போகுது. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு தானம் செய். இப்போது உனக்கான பொருளும் வசதியும் அதிகமாக வரக்கூடிய இந்த நேரத்தில், வரவு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் செலவையும் பார்த்தே செய்யன் செல்லமே. இந்த மாதம் இந்த நேரத்தில் உனக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் எதை எப்படி கட்டுப்படுத்தலாம், வரவுக்கு மீறி செலவு செஞ்சிடக்கூடாதுன்றதை மனசில் வச்சுக்கிட்டு யோசித்து செலவு செய். எப்போதும் எங்கேயும் குளம் போல தேங்கி நின்று விடாமல் இந்த நதி நீர் போல ஓடி முன்னேறி போய்கிட்டு அடுத்தடுத்து என்ன செய்யணுன்ற யோசனையை மனசில் வச்சுக்கிட்டு சிக்கனமாக செலவு செய். சேமிப்பு என்பது எப்போதுமே உன் சிந்தனையில் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். உன் வாழ்க்கையில் இனி பல அதிசயங்கள் நடக்க தான் போகுது. நீ நல்லா காசு சேர்த்து சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வரும்போது இந்த உலகம் உன்னை தூக்கி வச்சு கொண்டாட தான் போகுது. நீ வைத்திருக்கும் பணத்தை பார்த்து உன்னை தேடி வருபவர்களை ஒதுக்கி வச்சிரு. ஆனால் உன்னுடைய குணத்தை பார்த்து இத்தனை நாளாக உன்கிட்ட பழகின மனிதர்களை எப்போதும் உன் பக்கத்திலேயே வச்சுக்கோ. இங்கு பிறந்திருக்கும் எல்லா மனிதர்களையும் காரண காரியத்தோடு தான் நான் படைச்சிருக்கேன். நீ எப்போதும் கடந்த காலத்தின் கைதி போல கடந்த காலத்தில் நடந்த விஷயத்தையே நினச்சிக்கிட்டு இருக்காம இனி எதிர்காலத்தில் என்ன செய்யணுன்ற விஷயங்களை பற்றி மட்டும் யோசி. உன்னை பற்றி யார் என்ன தவறாக சொன்னாலும் அவங்க உன்னை பற்றி தெரிஞ்சுக்காம புரியாமல் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துக்கிட்டே இரு. அவங்க எப்படி என்னை சொல்லலாம், இவங்க எப்படி அப்படி சொல்லலாம்னு தேவையில்லாமல் நடந்து முடித்ததை பற்றி யோசிக்காதே. எல்லாம் சரியாகும். உன் உடல் மனம் எல்லாம் குணமாகும். உன் இதயத்திற்கு அன்பையும் ஆறுதலையும் அரவணைப்பையும் தருவதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கும்போது இனி நிச்சயமாக நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை தான் வாழ்வ. யார் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சாலும் உன்னை அழிக்க நினச்சாலும் கூட அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே மௌனமாக உன் வாழ்க்கையை வாழ பழகு. ஏன்னா புன்சிரிப்போடு மௌனத்தோடு நீ உன் வாழ்க்கையை வாழும்போது உன் எதிரிகளே அதை பார்த்து குழம்பி போவாங்க. என்னடா இது, எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் இவன் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு சந்தோஷமாக சிரித்த முகத்தோடையே இருக்கானேன்னு குழம்புகிற அவர்கள் எண்ணமே அவர்களுக்கான அழிவை நாளடைவில் உண்டாக்கிவிடும். ஏன்னா அவங்க உன்னை மேலும் மேலும் அழிப்பதற்காக யோசிப்பாங்க. அப்படி அவர்கள் யோசித்து கடைசியில் அவர்களுக்கான அழிவை அவர்களே தேடிக்கொள்வார்கள். ஆனால் எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நல்லதை நான் நடத்துவேன்.